உலகின் மிக முக்கியமான உயிர் வேதியியலாளர் ஏர்ல் டேவி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1927 அக்டோபர் 25 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டனுடைய பியர்ஸ் கவுண்டியில் இருக்கிற டக்கோமாவில் சார்ல்ஸ் டேவிக்கும் டெக்லா டேவிக்கும் மகனாக பிறக்கிறார் ஏர்ல் வாரன் டேவி. இவர் கூட பிறந்தவங்க 2 பிரதர்ஸும் 2 சிஸ்டர்ஸும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஆல்டர் ஹைட்ரோ பவர் பிளான்ட்டில் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு நீர்மின் நிலையத்தில் மின் பொறியாளராக பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஏர்ல் டேவி பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய பியர்ஸ் கவுண்டியில் இருக்கிற டக்கோமாவிலிருந்து அதே பியர்ஸ் கவுண்டியில் இருக்கிற லக்ராண்டேக்கு இடம் பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் ஏர்ல் டேவி வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1933ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏர்ல் டேவிக்கு 5 வயது இருக்கும்போது, அதாவது ஏர்ல் டேவி அக்டோபரில் பிறந்திருந்தனால 1933ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஏர்ல் டேவிக்கு 5 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த லக்ராண்டேலே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து ஏர்ல் டேவி இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ஏர்ல் டேவி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எஜுகேஷனில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் அண்டு மியூசிக், அதாவது விளையாட்டு இசை, இதுலேயுமே ஏர்ல் டேவி அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ்கெட் பால்லையும், அதேமாதிரி மியூசிக் பொறுத்த வரைக்கும் கிளரினட் அப்படின்ற இசைக்கருவி அதை வாசிக்க கற்றுக்கிறதுலையும் இவர் ஆர்வம் காட்டி வந்தாங்க. இந்த ஆர்வத்தை இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே ஆதரவு கொடுத்து இவர் இசை கற்றுக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கும் அனுமதிக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் விளையாட்டு, இன்னொரு பக்கம் இசை அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஏர்ல் டேவி சிறந்து விளங்கினாங்க. இதுக்கப்புறமா 1938ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 10 வயதில் ஏர்ல் டேவி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த பியர்ஸ் கவுண்டியில் இருக்கிற லக்ராண்டேயிலிருந்து அதே பியர்ஸ் கவுண்டியில் இருக்கிற ஈட்டன்வில்லுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஈட்டன்வில் ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1938ஆம் ஆண்டிலிருந்து ஏர்ல் டேவி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போதும் பள்ளி பாடங்களை ரொம்ப சிறப்பாகவே ஏர்ல் டேவி படித்து வந்தாங்க. இருப்பினும் ஏர்ல் டேவி ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆயிரணும். அப்படி பேஸ்கெட் பால் பிளேயர் ஆக முடியலன்னா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பேண்ட் அதில் ஒரு கிளரினட்டிஸ்டா மாறணும் அப்படின்னு சொல்லி இவர் ஆசைப்பட்டாங்க. ஸோ இந்த 2 இதில் ஏதாவது தான் இவருடைய ப்ரொஃபஷனாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஏர்ல் டேவி விருப்பப்பட்டு வந்தாங்க. ஆனால் போக போக ஏர்ல் டேவிக்கு சயின்ஸில் அறிவியல்லாம் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுலேயும் பர்டிகுலராக இவருக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல், வேதியியல், இந்த 2 பாடத்தில் அதிக ஆர்வம் ஏற்படுது. இதனால ஏர்ல் டேவி என்னதான் ஒரு சிறந்த ஒரு பேஸ்கெட் பால் பிளேயராகவும் அதே மாதிரி ஒரு சிறந்த கிளரினட்டிஸ்டாகவும் இருந்தால் கூட இவர் பள்ளி பாடங்களை தொடர்ந்து படிக்கிறதன் மூலமா மேற்கொண்டு கல்வியிலேயே ஆர்வம் காட்டணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில தான் 1945ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் ஏர்ல் டேவி இவருடைய அந்த ஹையர் எஜுகேஷனை ஈட்டன்வில் ஹை ஸ்கூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஈட்டன்வில் ஹை ஸ்கூல்லையே ஏர்ல் டேவி ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. அதை எடுத்து இவர் ஏர்ல் டேவி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கிற காலகட்டத்தில் இவருக்கு ஆனர் கப்பும் வழங்கப்பட்டது. கல்வியில் சிறந்து விளங்கினால இவருடைய ஸ்காலஸ்டிக் எக்ஸலன்ஸ்னால இந்த ஒரு ஆனர் கப்பானது இவருக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1946ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 18 வயதில் ஏர்ல் டேவி அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் அந்த ஈட்டன்வில் ஹை ஸ்கூல்ல இருந்து இவர் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஏர்ல் டேவி முழுமையாக கல்வியிலேயே ஆர்வம் காட்டணும் அப்படின்னு முடிவு செஞ்சு இவர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இதுக்காக இவர் இவருடைய அப்பா மூலமாக இந்த வாஷிங்டனுடைய பியர்ஸ் கவுண்டியில் இருக்கிற ஈட்டன்வில்ல இருந்து அதே வாஷிங்டனில் இருக்கிற கிங் கவுண்டி அங்கே இருக்கக்கூடிய சியாட்டலுக்கு அனுப்பப்படுறாங்க. குறிப்பாக சியாட்டலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் அங்கே ஏர்ல் டேவி ஜாயின் பண்ணி 1946ஆம் ஆண்டிலிருந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் பிஎஸ் படிக்கும்போது கெமிஸ்ட்ரியை தான், வேதியியலை தான் மேஜர் சப்ஜெக்டாக எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சப்சிடியரி சப்ஜெக்ட்ஸாக பயாலஜி, உயிரியல், ஜுவாலஜி, விலங்கியல் இது போன்ற பாட
பாடங்களை இவர் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் டொனால்ட் ஹனஹன் அப்படின்னு சொல்லி ஒரு பேராசிரியர், அவருடைய அறிமுகம் இவருக்கு கிடைக்குது. இந்த டொனால்ட் ஹனஹன் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில் அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை வச்சுருந்தாங்க, ஒரு உயிர் வேதியியல் துறையை வச்சுருந்தாங்க. அந்த துறையில் ஒரு ஆய்வுக்கூடம், ஒரு லேபரட்டரியை அவர் வந்து நிறுவியிருந்தாங்க அந்த டொனால்ட் ஹனஹன். ஸோ அவருடைய லேபரட்டரிக்கு அடிக்கடி ஏர்ல் டே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக இவருக்கு வந்து பயோகெமிஸ்ட்ரியில், உயிர் வேதியியலில் அதிக ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ மேற்கொண்டு இவர் படித்தா உயிர் வேதியியல் படிக்கணும் அப்படின்னு இவர் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் 1950ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் ஏர்ல் டே வந்து இவருடைய பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி வந்து கெமிஸ்ட்ரியில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஏர்ல் டே வந்து தொடர்ந்து பிஹெச்டியும் அதே அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது குறிப்பாக இவர் ஏற்கனவே ஆசைப்பட்ட மாதிரி பயோகெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியலில் ஏர்ல் டே வந்து பிஹெச்டி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு பக்கம் இவர் வந்து பிஹெச்டி படித்து வரும்போது, இன்னொரு பக்கம் 1952ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 24-25 வயதில் ஏர்ல் டே வந்து ஒரு பெண்ணை, அனிட்டா அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஏர்ல் டேவிக்கும் இவருடைய மனைவியான அனிட்டா டேவி, இவங்க 2 பேருக்குமே ஜேம்ஸ் டேவி, ஜான் டேவி அப்படின்னு 2 ஆண் குழந்தைகளும், அதேமாதிரி கரண் டேவி, அதுக்கப்புறமா மெரிலின் டேவி அப்படின்னு 2 பெண் குழந்தைகளும் அப்படின்னு மொத்தமாக 4 குழந்தைகள் பிறந்தது. இது ஏர்ல் டேவியோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. 1952க்கு மேரேஜ்க்கு நடந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில் பிஹெச்டி படிக்கும்போது ஹான்ஸ் நியூரத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் ஒரு பேராசிரியராகவும் இருந்தாங்க. ஸோ அவர் கீழே இவர் வந்து பயோகெமிஸ்ட்ரிலாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அந்த டொனால்ட் ஹனஹன் அவர்கிட்ட இருந்து இவர் வந்து பயோகெமிஸ்ட்ரி படித்தாங்க. இந்த ஹான்ஸ் நியூரத்தை இருந்து பயோகெமிஸ்ட்ரி படிக்கிறது மட்டும் இல்லாமல் சில ரிசர்ச்லையும் ஈடுபட்டாங்க. குறிப்பாக இந்த ஹான்ஸ் நியூரத் அப்படின்றவர் வந்து புரோட்டீன் அதாவது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதங்கள், அது குறித்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி வந்தாங்க. ஸோ அந்த புரோட்டீன் பற்றின அந்த ஸ்டடியில் ஏர்ல் டேவியும் வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. மேலும் அந்த ஹான்ஸ் நியூரத்தில் இருந்து புரோட்டீனுடைய ஸ்ட்ரக்சரையும் அதே மாதிரி ஃபங்க்ஷனையும் இவர் வந்து கற்றுக்குறாங்க. அதாவது புரோட்டீன் வந்து அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும், புரோட்டீன் எதனால் ஆகியிருக்கும், ஸோ அதையும், அதே மாதிரி புரோட்டீனுடைய செயல்பாடு என்ன, இந்த 2 விஷயங்களை அந்த ஹான்ஸ் நியூரட்ட இருந்து இவர் ஏர்ல் டே வந்து கற்றுக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் 1954ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 26-27 வயதில் ஏர்ல் டே வந்து இவருடைய பிஹெச்டியை வந்து பயோகெமிஸ்ட்ரியில் முடிக்கிறாங்க. குறிப்பாக அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன்ல இருந்து பிஹெச்டி முடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு வந்து போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் வழங்கப்படுது. இதை பயன்படுத்தி இவர் பயோகெமிஸ்ட்ரியில் மேற்கொண்டு ரிசர்ச்லாம் பண்ணலாம், நிறைய ஸ்டடியும் பண்ணலாம். அதுக்குண்டான வாய்ப்பு ஏர்ல் டேவிக்கு கிடைச்சது. இதை பயன்படுத்துறதுக்காக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டனுடைய கிங் கவுண்டியில் இருக்கிற சியாட்டல்ல இருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு இவர் வந்து போயிடுறாங்க. பாஸ்டனுக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூலான ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கே 1954ஆம் ஆண்டு ஏர்ல் டே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி அந்த ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் ஏர்ல் டே வந்து போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஃப்ரிட்ஸ் ஆல்பர்ட் லிப்மன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆராய்ச்சியாளர் இருந்தாங்க. ஸோ அவர் கூட சேர்ந்து ஏர்ல் டே வந்து ஆராய்ச்சியில் பயோகெமிஸ்ட்ரி ரிசர்ச்சில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. நிறைய பயோகெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நிறைய உயிர் வேதியியல் சார்ந்த பரிசோதனைகளையும் ஏர்ல் டே வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணி அந்த இவருடைய போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப்பை ரொம்ப சிறப்பாக பயன்படுத்தவும் செஞ்சாங்க. போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் அப்படின்றது இவர் மேற்கொண்டு ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் ரிசர்ச் பண்ணுறதுக்காகவும் வழங்கப்படக்கூடிய ஒரு கிராண்ட் தான். ஸோ அதை பயன்படுத்தி இவர் அங்கே போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுக்கு பிறகு 1956க்கு பிறகு ஏர்ல் டே வந்து அந்த போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப்பை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நேரடியாக ஏர்ல் டே வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனில் இருந்து இவர் நேராக அதே யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒஹாயோவில் இருக்கிற கயோஹோகா கவுண்டி, அங்கே இருக்கக்கூடிய கிளீவ்லாண்ட், அங்கே வந்து இவர் போயிடுறாங்க. அங்கே போய் 1956ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் அந்த கிளீவ்லாண்டில் இருக்கக்கூடிய கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பராக 1956க்கு பிறகு இவர் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக அஃபீஷியலாக 1957ஆம் ஆண்டிலிருந்து ஏர்ல் டே வந்து அங்கே ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பராக பயோகெமிஸ்ட்ரியில் பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே வந்து பயோகெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியலை
கற்பிக்கக்கூடிய டீச்சிங் பொசிஷனை இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டீச்சிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இருக்கும்போது தான் ஏர்ல் டேவி வந்து ஆஸ்கர் ரேட்னாஃப் அப்படின்னு ஒரு ஹீமட்டாலஜிஸ்ட்டை சந்திக்கிறாங்க. ஹீமட்டாலஜிஸ்ட் அப்படின்னா ரத்தவியலாளர் அல்லது ரத்தவியல் நிபுணர், ரத்தம் சார்ந்த ஆராய்ச்சிகள் பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ்கர் ரேட்னாஃப் அப்படின்ற ஒரு ஹீமட்டாலஜிஸ்ட்டை ஏர்ல் டேவி வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சதுக்கப்புறமா அவர் கூட சேர்ந்து இவர் வந்து ஒரு பக்கம் டீச்சிங் கெரியர் இருக்க, இன்னொரு பக்கம் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பர்டிகுலராக இவர் வந்து ரத்தத்தில் தான் இவருடைய ஆராய்ச்சியை ஏர்ல் டேவி வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இவர் ஏற்கனவே புரதம் சார்ந்து புரதத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் குறித்து இவர் படித்தனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதங்கள் அதனுடைய கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து ஏர்ல் டேவி வந்து இந்த காலகட்டத்தில் ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் இவர் கையில் எடுத்தது மிக முக்கியமானது பிளட் கிளாட்டிங் சம்பந்தமா. இந்த பிளட் கிளாட்டிங் அப்படின்றது ரத்தம் உறைதலை வந்து குறிக்கும். ரத்தம் வந்து சரியான அளவில் ஒரு செமி சாலிட் மாதிரி இருக்கணும். அது அதிகமாக வந்து நீர் மாதிரி ஃப்ளூயிட் மாதிரி மாறிடுச்சுன்னா அதுவும் வந்து உடலுக்கு தீமை கொடுக்கும். அதேமாதிரி ஒருவேளை அது வந்து ரொம்ப கெட்டியாகவும் மாறிடுச்சுன்னா, ரொம்ப வந்து அது கிளாட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஹார்ட் அட்டாக்கையும் ஏற்படுத்தும். அதுவும் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளட் கிளாட்டிங் எப்படி நடக்குது? இப்போ ஒரு காயம் ஏற்படுது அப்படின்னா உடனடியாக ரத்தம் வெளியேறும். ஆனால் ஓரளவுக்கு மேலே ரத்தம் வெளியேறாது. அதுக்கப்புறமா நம்மளுடைய உடலே அந்த ரத்தத்தை வந்து வெளியேற்றுறதை நிறுத்தும். இது எப்படி நிறுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல பிளட் வந்து கிளாட் ஆகுது. அப்படி பிளட் கிளாட் ஆகுறதன் மூலமாக எந்த இடத்துல ரத்த நாளங்கள் வெட்டப்பட்டு அந்த இடத்துல காயம்பட்டு அங்கேருந்து ரத்தம் வெளிவந்ததோ அந்த ரத்த நாளத்தில் ஒரு அதை ரத்தம் வெளியேறாத மாதிரியான ஒரு தடுப்பு வந்து ஏற்படுது, ஒரு கிளாட் வந்து ஏற்படுது. இதை வந்து ஏர்ல் டேவி வந்து உணர்றாங்க. இது எப்படி நடக்குது, இந்த ப்ராசஸ், இந்த ஒரு செயல்முறை எப்படி நடக்குது அப்படின்றத கண்டறியணும் அப்படின்ற அந்த ஒரு ஆராய்ச்சியில் தான் ஏர்ல் டேவி வந்து ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது காயம் ஏற்படும் போது ரத்தம் வெளியே வரும், ரத்த நாளங்கள் வந்து வெடிச்சு அப்படி வெளியே வந்துட்டே இருக்கும்போது ரத்த நாளங்கள் எப்படி தனித்தனி வந்து சரி பண்ணி ரத்தம் வெளியேறாதவாறு நிறுத்துது. ஸோ அதை வந்து ஏர்ல் டேவி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றது தான் இவருடைய நோக்கமாக இருந்தது. அதை தான் கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவர் தொடர்ந்து பண்ணாங்க. அது 1960களுக்கு பிறகும் அந்த ஒரு முறையில் அந்த விஷயத்தில் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன், அங்கேயே இவருக்கு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி, அதாவது உயிர் வேதியியல் பேராசிரியர் அப்படின்ற அந்த பதவியே இவருக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதை வந்து இவர் வந்து ஏற்றுக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த கிளீவ்லாண்டில் இருக்கக்கூடிய கேஸ் வெஸ்டர்ன் ரிசர்வ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அதனுடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர், பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர் அப்படின்ற அந்த பதவியை இவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு இந்த 1962ஆம் ஆண்டு ஏர்ல் டேவி வந்து இவருடைய மனைவி குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு இந்த 1962ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒஹாயோவுடைய கயோஓகா கவுண்டியில் இருக்கக்கூடிய அந்த கிளீவ்லாண்ட்லேருந்து அதே யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டனுடைய கிங் கவுண்டியில் இருக்கிற சியாட்டலுக்கே திரும்பி போயிடுறாங்க. அங்கே போய் 1962ஆம் ஆண்டிலிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி, உயிர் வேதியியல் பேராசிரியராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் ஏர்ல் டேவி வந்து தொடர்ச்சியாக அந்த ஆஸ்கார் ரேட்னாஃப் அவர் கூட சேர்ந்து இந்த ஒரு ரிசர்ச்சில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பிளட் கிளாட்டிங் அதுக்குண்டான ப்ராசஸை இவங்க 2 பேரும் வந்து கண்டறியவும் செய்கிறாங்க. இந்த ஆஸ்கார் ரேட்னாஃப் அப்படின்றவர் வந்து ஃபேக்டர் 12 வந்து கண்டுபிடிச்சவர். அது வந்து ஹெக்மன் ஃபேக்டர் அப்படின்னும் அழைக்கப்படும். இது என்ன அப்படின்றத போக சொல்கிறேன். ஸோ அதை கண்டறிஞ்ச நபர், அவர் கூட இந்த ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் ஏர்ல் டேவி வந்து முழுமையாக அதை வந்து எப்படி அந்த பிளட் கிளாட்டிங் நடக்குது அந்த ஒரு ப்ராசஸை இவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்குண்டான நாலேஜை பெற்றுடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஆஸ்கார் ரேட்னாஃப் கூட இணைஞ்சு 1964ஆம் ஆண்டு ஏர்ல் டேவி வந்து வாட்டர்ஃபால் சீக்வன்ஸ் ஃபார் இன்ட்ரின்சிக் பிளட் கிளாட்டிங் அப்படின்ற, அதாவது வாட்டர்ஃபால் சீக்வன்ஸ் ஃபார் இன்ட்ரின்சிக் பிளட் கிளாட்டிங் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கை வந்து ஆஸ்கார் ரேட்னாஃபும் இவரும் ஏர்ல் டேவியும் எழுதுகிறாங்க. எழுதி சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னல் அதில் 1964ஆம் ஆண்டு இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. இதில் தான் இந்த எப்படி வந்து பிளட் கிளாட் ஆகி காயம்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வெளியேறாமல் தடுக்கப்படுது அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து இவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, ஏர்ல் டேவி வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது எப்படி இவர் என்ன கண்டுபிடிச்சார், இப்போ
கண்டுபிடிச்சிருந்தார் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து விளக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம கையில் வந்து அடிப்படுது அப்படின்னா அது வந்து கையில் அடிப்பட்ட உடனே ரத்த நாளங்கள் திசுக்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரத்த நாளங்கள் வந்து காயமடையும், வெட்டப்படும். அப்படி வெட்டப்படுறது மூலமாக அதிலிருந்து ரத்தம் வந்து வேகமாக வெளியேற ஆரம்பிக்கும். இப்படி நம்ம கையில் காயம்பட்ட பிறகு அது கையிலிருந்து இப்படி ரத்தம் வெளிவர ஆரம்பிச்சதுக்கப்புறமா உடனடியாக அந்த ரத்த நாளங்கள் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் வந்து சிக்னல் கொடுக்கும். சிக்னல் கொடுத்து புரோட்டீன்ஸை வந்து சில வகையான ப்ரோட்டீன்ஸ் அது வந்து கிளாட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான சிக்னலை வந்து அந்த வெட்டப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் ரத்த நாளங்கள் வந்து கொடுத்துரும். இதனால் பிளட்டில் உடனடியாக வந்து டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒவ்வொரு புரதமாக வந்து உருவாக தொடங்கும். அது வந்து ஃபேக்டர் 1, ஃபேக்டர் 2, ஃபேக்டர் 3 அப்படின்னு ஃபேக்டர் 13 வரைக்கும் அடுத்தடுத்த புரதங்கள் வந்து உருவாகும். உதாரணத்துக்கு ஃபேக்டர் 1 அப்படின்றது வந்து ஃபைப்ரோஜெனின் அப்படின்றது அது ஒரு வகையான ஒரு புரதம். ஸோ இது மாதிரி ஃபேக்டர் 1ல ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஃபேக்டர் 12 தான் இந்த ஹெக்மன் ஃபேக்டர் அப்படின்றது ஆஸ்கார் ராட்னாஃப் வந்து கண்டுபிடிச்சிருந்த ஃபேக்டர். இதெல்லாம் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு செயல்முறையாக ரத்தத்தில் வந்து பண்ண ஆரம்பிச்சு இறுதியாக ஃபேக்டர் 13 அந்த இடத்துல வந்து ஃபைப்ரின் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான புரதத்தை உருவாக்கும். இது வந்து ஒரு இன்சால்யபிள் புரோட்டீன், அதாவது கரைய முடியாத ஒரு புரதம். அது என்ன பண்ணும்னா ரத்த நாளத்தில் அந்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து ஒரு மெஷ்ஷை வந்து உருவாக்கும். அதுவும் வந்து ஃபைப்ரனஸ் மெஷ்ஷை வந்து உருவாக்கும். அதாவது அந்த நார் சத்து நம்ம சாப்பிட்றோம் ஃபைபர். ஸோ அது சம்மந்தப்பட்ட நார் வலையை வந்து ஒன்று உருவாக்கும். அந்த வலை என்ன பண்ணும்னா அந்த ஒரு இடத்துல ரத்த நாளம் வந்து துண்டிக்கப்பட்ட இடத்த வந்து அப்படியே கவர் பண்ணி அங்கே வரக்கூடிய வெளியேறக்கூடிய ரத்தத்தை வந்து அப்படியே வந்து உறைய வைக்கும். அதன் மூலமாக அந்த இடத்துல இருந்து ரத்தம் வெளியேறாமல் தடுக்கப்படும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்பு தான் வந்து கிளாட்டிங் கேஸ்கேட் அல்லது கோஆகுலேஷன் கேஸ்கேட் அல்லது பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ் இது மாதிரிலாம் அழைக்கப்படும். இந்த ஒரு விஷயத்தை வந்து ஏர்ல் டேவி 1964ஆம் ஆண்டு ஆஸ்கார் ராட்னாஃப் கூட இணைஞ்சு அதை வந்து எழுதி வாட்டர்ஃபால் சீக்வன்ஸ் ஃபார் இன்ட்ரின்சிக் பிளட் கிளாட்டிங் அப்படின்ற டைட்டிலில் இதை தான் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இதை ஏன் வாட்டர்ஃபால் சீக்வன்ஸ் அப்படின்றாங்க? டாமினோ எஃபெக்ட் மாதிரி. அதாவது இப்போ வந்து தொடர்ச்சியாக ஒரு நோட்டு புத்தகங்கள் இப்படி வரிசையாக வைக்கப்பட்டிருக்குன்னா ஒரே ஒரு நோட்டு புத்தகத்தை தட்டி விட்டால் போதும், அது வரிசையாக அடுத்தடுத்து விழுந்துகிட்டே போயிடும். அது மாதிரி தான் இந்த ஃபேக்டர் 1லேருந்து அடுத்து ஃபேக்டர் 12 அது வரைக்கும் வந்து அப்படியே வந்து ஒவ்வொன்றா வந்து இப்போ இந்த சிக்னல் கொடுத்த உடனே பிளட் வெசல் வந்து வெட்டப்பட்ட அந்த பிளட் வெசல் வந்து சிக்னல் கொடுத்த உடனே ரத்தத்தில் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொன்றா உருவாகி கடைசி தான் ஃபைப்ரின் உருவாகும். அந்த ஃபைப்ரின் தான் இந்த ஃபைப்ரனஸ் மெஷ் அப்படின்ற வலையை வந்து உருவாக்கி ரத்தம் வெளியேறதை தடுத்து அந்த ரத்தத்தை வந்து உறைய வைக்கும். இப்போ இந்த ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கிறது ஏன் இவ்வளோ முக்கியம்னா சில நபர்களுக்கு இந்த ஃபைப்ரின் வந்து உற்பத்தி ஆகாது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஃபைப்ரின் வந்து சில நபர்களுடைய உடலில் வந்து உற்பத்தி ஆகலை அப்படின்னா அப்போ ரத்தம் நிற்காது, ரத்தம் வெளியேறிட்டே இருக்கும். ரத்தம் வெளியேறிட்டே இருந்தால் மனிதன் வந்து இறந்து போயிடுவான். ஸோ அந்த மாதிரி நிலை ஏற்படும். நான் சொல்லிட்டு வந்தால் அந்த ஃபேக்டர் 1 ஃபேக்டர் 2 எல்லா ஃபேக்டர்ஸுமே முக்கியம். ஏன்னா அதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட இந்த ஃபைப்ரின் வந்து உருவாகாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ கேப்விட்டு நோட்டு புக்கெலாம் இருக்குன்னா ஒன்று தள்ளி விட்டு அடுத்தடுத்து அடிச்சுட்டே போகும். இப்போ கேப்பில் ஒரு புக்கு மட்டும் கிடையாது இந்த இடத்துல அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு புக்கு இல்லைன்னா இந்த ஒரு புக்கு வந்து இப்படி விழும்போது தரையில் தான் விழும், அடுத்த புக்கு மேலே படாது. இப்படி புக்கு மேலே படலைன்னா அடுத்தடுத்த புக்கு வந்து தள்ளிட்டே போய் கடைசி புக்கு வந்து விழுவாது. அது மாதிரி தான் இந்த நடுவில் ஃபேக்டர் 1 ஃபேக்டர் 2 ஃபேக்டர் 3 இதெல்லாம் வந்து வெவ்வேறு வகையான புரதங்கள் வந்து உருவாகும். அந்தந்த புரதங்கள் தான் பர்டிகுலராக அந்தந்த வேலைகளை வந்து செய்யும். உதாரணத்துக்கு வந்து பீட்டா செல்ஸ் அப்படின்னு இருக்குது. அந்த பீட்டா செல்ஸ் தான் கணையத்தில் இன்சுலினையே உருவாக்கும். ஒருவேளை பீட்டா செல்ஸ் இல்லைன்னா கணையம் இருந்தும் வந்து பிரயோஜனம் இல்லை, கணையத்திலிருந்து இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகாது. அது மாதிரி தான் இந்த ஒவ்வொரு புரோட்டீனை வந்து சார்ந்திருக்கு. ஒன்று உருவாகணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொன்று தேவை. இப்போ பிளட் வெசல்ஸ்லேருந்து சிக்னல் போனால் தான் நான் ஏற்கனவே சொன்ன ஃபஸ்ட்டு ஃபேக்டரான அந்த ஃபைப்ரினோஜன் அதுவே வந்து உருவாகும். அது உருவானால் தான் அடுத்தடுத்த ஃபேக்டர்ஸே உருவாகும். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தொடர்பு கொண்டு இருக்குது. அதில் ஒன்று இல்லைன்னா கூட ஆபத்து. இப்படி ஒன்று இல்லைன்னா கூட அந்த ஃபைப்ரனஸ் மெஷ் வந்து உருவாகாது. அப்படி ஃபைப்ரனஸ் மெஷ் உருவாகி பிளட் கிளாட் ஆகலைன்னா பிளட் பாட்டுக்கு அப்படியே ரத்தம் பாட்டு வெளியேறிட்டே இருக்கும், ரத்தம் உரையலைன்னா. இந்த ஒரு விஷயத்தை ஏர்ல் டேவி வந்து கண்டறிகிறாங்க. இது கண்டறிஞ்ச பிறகு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுன்னா இதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு அடுத்து இந்த மாதிரி யாருக்கு வந்து ரத்தம் நிற்கலையோ அது எதனால் நிற்கலை அப்படின்றத இந்த ஒரு ஃபேக்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு
கிளாட்டிங் ப்ராசஸை பயன்படுத்தி எந்த இடத்துல பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஒரு புரோட்டீன் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்குது, அதை வந்து கண்டறிஞ்சிடலாம். அப்படி கண்டறியும் போது ஆர்டிஃபிஷியலாக அதை வந்து ரத்தத்தில் சேர்க்கலாம். உதாரணத்துக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுப்படுத்தப்படணும்னா இன்சுலின் தான் தேவை. இப்போ இன்சுலின் உற்பத்தி ஆகாதவங்களுக்கு இன்சுலின் ஹார்மோனை நேரடியாக வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணி சிந்தட்டிக்காக பண்ணி அதை வந்து நேரடியாக ரத்தத்தில் வந்து இன்ஜெக்ஷனாக வந்து போடுறோம். ஸோ அப்படி போடும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை அந்த செயற்கை இன்சுலின் வந்து சரி பண்ணும். அது மாதிரி இந்த ஃபேக்டர்ஸில் எந்த ஃபேக்டர்ஸ் வந்து இல்லையோ அதை வந்து செயற்கையாக வந்து பண்ணால் அந்த ஒரு ஃபைப்ரனஸ் மெஸ்ஸை வந்து நம்மளுடைய அந்த காயம்பட்ட இடத்துல உருவாக்கி அந்த இடத்துல இருந்து ரத்தம் வந்து உறைய வச்சு வெளியேறாதவாறு தடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிகிச்சை கொடுக்கறதுக்கு இந்த கிளாட்டிங் ப்ராசஸ் தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி குணப்படுத்துறது அப்படின்றதே தெரியும். அதாவது எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரியணும்னாலே இந்த கிளாட்டிங் ப்ராசஸ் ஆனது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கிளாட்டிங் ப்ராசஸ் டிஸ்கிரைப் பண்ண முதல் நபர்களில் ஒருத்தராக ஏர்ல் டே வந்து இருந்தாங்க. இதை வந்து ஏர்ல் டே வந்து டிஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா இது பல்வேறு விதமான சிகிச்சை முறைகளில் பயன்பாட்டுக்கு வருது. குறிப்பாக 1970கள் காலகட்டத்தில் ஹீமோஃபீலியா அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. ஹீமோஃபீலியா அப்படின்னா ரத்தம் அப்படியே நிற்காமல் போயிட்டு இருக்கிறது தான். ஸோ அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு முறைக்கு கிளாட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. அதுக்கப்புறமா ஹார்ட் அட்டாக் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்கும் இந்த கிளாட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தடுத்துட முடியும். இப்போ உதாரணத்துக்கு அதிகமாக பிளட் வந்து உறைஞ்சி ஒரு இடத்துல அதிகமாக வந்து பிளட் வந்து உறைஞ்சி போய் ரத்தம் உறைஞ்சி கட்டியாக மாறிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்பட்டுரும். அப்போ அந்த கட்டியாக அந்தளவு கட்டியாக மாறுறதுக்கு என்ன காரணம், இந்த 12 ஃபேக்டர்ஸ் 13 ஃபேக்டர்ஸில் ஏதாவது அதிகமாக செயல்படுதா? ஸோ அதை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து கட்டுப்படுத்தினாலே ரத்தத்தினுடைய அந்த உறைதலை வந்து சரியான அளவில் சீராக்கிட முடியும். அப்போ ஹார்ட் அட்டாக்கை வந்து தடுத்துட முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சிகள் வந்து போக ஆரம்பிக்குது. இந்த நிலையில் 1975ஆம் ஆண்டு ஏர்ல் டே வந்து இவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அதனுடைய ப்ரொஃபஸராக மட்டும் இல்லாமல் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியோடைய சேர்மனாக 1975ஆம் ஆண்டு ஏர்ல் டே வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து சேர்மன் ஆஃப் தி பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் அந்த பதவியில் 1975 ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஏர்ல் டேவியினுடைய கிளாட்டிங் ப்ராசஸ் அதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர் ஃபால் சீக்வன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அது மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் பரவி அந்த கிளாட்டிங் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக இன்னும் வெவ்வேறு நோய்களுக்கு உண்டான மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆராய்ச்சியானது அதிகரிக்க தொடங்குது. அதில் குறிப்பாக ஸ்ட்ரோக் ஏற்படுறது, பக்கவாதம் ஏற்படுதுன்னா அதுக்கும் வந்து இந்த பிளட் கிளாட்டிங்கில் பிரச்சனை இருந்தால் வந்து நடக்குது. ஸோ அதை எப்படி தவிர்க்கிறது, அதுலேயும் இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சிகள் போக தொடங்குது. இதன் மூலமாக பல நோய்கள், அதில் குறிப்பாக ரொம்ப முக்கியமானது இந்த ஹீமோஃபீலியா, அதுக்கப்புறமா வந்து இந்த ஹார்ட் அட்டாக், அதே மாதிரி ஸ்ட்ரோக், இதெல்லாம் வந்து ரொம்ப உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் கிளாட்டிங் ப்ராசஸினுடைய நாலேஜினால் முன்னெடுக்கப்படுது. இதன் காரணமாக ஏர்ல் டே வந்து நிறைய கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 1980ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அதனுடைய ஒரு மெம்பராக 1980ஆம் ஆண்டு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த நிலையில தான் மைக்கேல் ஸ்மித் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர், நோபல் பிரைஸ் பெற்றவர் தான் இந்த மைக்கேல் ஸ்மித் அப்படின்றவர். அவர் கூட அதே மாதிரி பெஞ்சமின் டி ஹால் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர், அவர் கூட அதே மாதிரி எல்டன் யங் அப்படின்னு இன்னொரு நபர், இந்த 3 நபர்கள் கூட சேர்ந்து ஜைமோ ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை, அது வந்து ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி, அதை வந்து 1981ஆம் ஆண்டு ஏர்ல் டே வந்து நிறுவுறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து இந்த பயோடெக்னாலஜி கம்பெனி, அது ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, இது வந்து ரொம்ப அந்த காலகட்டத்தில் கிடையாது. ஸோ ஜைமோ ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற ரொம்ப முக்கியமான கம்பெனியாக இருந்தது. அது 1981ஆம் ஆண்டு ஏர்ல் டே வந்து அந்த 3 நபர்கள் கூட சேர்ந்து இணைஞ்சு நிறுவிருந்தாங்க. அவங்க தரப்பிலிருந்து நிறைய உடலுக்கு தேவையான மருந்துகள், ஹார்மோன்ஸ் அதெல்லாம் தயாரிக்கக்கூடிய, குறிப்பாக வந்து இன்சுலின் போன்ற ஹார்மோன்ஸை அந்த ஒரு ஜைமோ ஜெனட்டிக்ஸ் நிறுவனத்தின் சார்பில் இருந்து தயாரிக்க தொடங்கியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க 1987ஆம் ஆண்டு ஏர்ல் டே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனுடைய பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய சேர்மன் அப்படின்ற பதவியில் இருந்து மட்டும் விலகுறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரியாக யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனில்
1984க்கு பிறகும் கூட ஏர்ல் டேவி வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1987ஆம் ஆண்டு அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து 1987ஆம் ஆண்டு ஏர்ல் டேவி வந்து நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா நோவோ நோரிடிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம். இந்த நோவோ நோரிடிஸ்க் அப்படின்றது டென்மார்க்கை சார்ந்த ஒரு நிறுவனம். இதுவும் வந்து மிகப்பெரிய நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து 1988ஆம் ஆண்டு ஸைமோஜெனடிக்ஸ் அப்படின்ற ஏர்ல் டேவினாலையும் அந்த மற்ற 3 நபர்கள்னாலையும் நிறுவப்பட்ட அந்த நிறுவனத்தை வந்து அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏர்ல் டேவி உட்பட அந்த 4 பேர் அந்த நோவோ நோரிடிஸ்க் அந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஸைமோஜெனடிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை வித்துடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஏர்ல் டேவி வந்து இவருடைய ப்ரொஃபஷனை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. குறிப்பாக இவருடைய பேராசிரியராக இவர் வந்து பயோகெமிஸ்ட்ரி கற்பிக்கிறத ரொம்ப ஏர்ல் டேவி வந்து விரும்பினாங்க. அதை விரும்பினது மட்டும் இல்லாமல் ஏர்ல் டேவி வந்து அதை ரொம்ப ஆர்வத்தோடவும் செஞ்சாங்க. ஏன் அப்படின்னா ஏர்ல் டேவியை பொறுத்த வரைக்கும் இவருக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு கற்பிக்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. இதன் காரணமாக ஏர்ல் டேவி வந்து இவருடைய மாணவர்களுக்கு பயோகெமிஸ்ட்ரியை கற்பிக்கும் போது என்ன சந்தேகம் கேட்டாலும் அதை வந்து சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடத்துல ஏர்ல் டேவி வந்து இருந்தாலும் அதை இவர் வந்து எந்த விதமான ஒரு முகசுளிப்புமின்றி இவர் வந்து பண்ணாங்க. இதனாலேயே இவர்கிட்ட சந்தேகம் கேட்கறதுக்கு மற்ற மாணவர்கள் வந்து அந்தளவுக்கு தயக்கப்படவே இல்லை. என்ன சந்தேகமாக இருந்தாலும் ஏர்ல் டேவிட்ட கேட்டாங்க. அந்த அளவுக்கு மற்ற மாணவர்கள் விரும்பக்கூடிய அளவில் ஒரு பேராசிரியராக ஏர்ல் டேவி வந்து இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் 1990களுக்குள்ள ஏர்ல் டேவியோடைய மகள் கரன் டேவி, அதாவது ஏர்ல் டேவிக்கும் இவருடைய மனைவியான அனிதா டேவி, இவங்க 2 பேருக்குமே வந்து ஜேம்ஸ் டேவி, ஜான் டேவி அப்படின்னு 2 ஆண் குழந்தைகள், கரன் டேவி, மெர்லின் டேவி அப்படின்னு 2 பெண் குழந்தைகள். அதில் கரன் டேவி அப்படின்ற இவருடைய மகள் வந்து பேன்க்ரியாட்டிக் கேன்சர்னால பாதிக்கப்பட்டு அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இது வந்து ஏர்ல் டேவியோடைய குடும்பத்துக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு மன கஷ்டமாகவும் துயரமாகவும் இருந்தது. ஆனால் இதையும் கடந்து ஏர்ல் டேவி வந்து வெளிவந்து தொடர்ந்து இவருடைய ஒர்க்கில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக 1993ஆம் ஆண்டு ஏர்ல் டேவிக்கு நிறைய கௌரவங்கள் கிடைச்சிது. குறிப்பாக அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஹீமட்டாலஜி அவங்க தரப்பிலிருந்து ஏர்ல் டேவிக்கு வந்து ஸ்ட்ராட்டன் மெடல் வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. அதே மாதிரி அதே 1993ஆம் ஆண்டு இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் த்ராம்போசிஸ் அண்டு ஹீமோஸ்டேசஸ் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு வந்து டிஸ்டிங்விஷ் கெரியர் அவார்டை வழங்கி கௌரவப்படுத்தினாங்க அதே 1993ஆம் ஆண்டு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் அதனுடைய பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஏர்ல் டேவியோடைய பேரில் ஏர்ல் டேவி சேர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பேராசிரியர் பதவியை உருவாக்குனாங்க. சேர்னாலும் ப்ரொஃபஸர்னாலும் ஒன்று தான். ஸோ ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி ஏர்ல் டேவி ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற பேராசிரியர் பதவியை ஏர்ல் டேவியோடைய பேரில் நிறுவனாங்க. இதுவும் இவர் கிடைச்ச பெரிய கௌரவம். அதுக்கப்புறமா 1995ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் அவங்க தரப்பில் இருந்து டிஸ்டிங்விஷ் அச்சீவ்மெண்ட் அவார்டை வந்து ஏர்ல் டேவி பெற்றாங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னும் பல கௌரவங்களை இவர் வந்து பெற்று வந்தாங்க. குறிப்பாக 1999ஆம் ஆண்டு பிரிஸ்டல் மயர்ஸ் ஸ்கூப் அவார்டு அது வந்து இவருடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக இவருக்கு வழங்கப்பட்டது. குறிப்பாக இவர் வந்து கார்டியோவாஸ்குலர் மெட்டபாலிக் ரிசர்ச்சில் ஈடுபட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆராய்ச்சிக்காக இந்த பிரிஸ்டல் மயர்ஸ் ஸ்கூப் அவார்டு அது வந்து 1999ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இது வந்து பிரிஸ்டல் மயர்ஸ் ஸ்கூப் அப்படின்னு இன்னொரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தின் சார்பில் இந்த விருது வழங்கப்பட்டது. இந்த நிலையில் 2000ஆம் ஆண்டு இவர்னால் நிறுவப்பட்ட ஸைமோஜெனடிக்ஸ் அந்த நிறுவனம் 2000ஆம் ஆனது இண்டிபெண்டன்ட் கம்பெனியாக மாறி 2002ஆம் ஆண்டு அது வந்து பப்ளிக்கு வந்து இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஏர்ல் டேவிக்கு வந்து ஸ்வீடன்ல இருக்கிற அங்கே இருக்கிற லண்ட் யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து இவருக்கு வந்து எம்டி ஆனரஸ் காசா அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி இவரை கௌரவப்படுத்தினாங்க. எம்டி அப்படின்னா டாக்டர் ஆஃப் மெடிசன். ஸோ ஆனரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை இவர் வந்து பெற்றாங்க. இதுக்கப்புறமா கனடாவில் இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியா அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிற சென்டர் ஃபார் பிளட் ரிசர்ச் அவங்க தரப்பிலிருந்து ஒரு சிம்போசியத்தை 2007ஆம் ஆண்டு நிறுவனாங்க. அதை வந்து ஏர்ல் டேவி சிம்போசியம் அப்படின்னு இவருடைய பேர் சூட்டி அந்த ஒரு சிம்போசியத்தை வருடம் நடத்த ஆரம்பித்து ஏர்ல் டேவியை கௌரவப்படுத்தினாங்க. சிம்போசியம் அப்படின்னா
அது கான்ஃபரன்ஸையோ அல்லது மீட்டிங்கையோ வந்து குறிக்கும். ஸோ அது மாதிரி 2007ஆம் ஆண்டிலிருந்து வருடம் வந்து ஒவ்வொரு வருடமும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவுடைய சென்டர் ஃபார் பிளட் ரிசர்ச் தரப்பிலிருந்து ஒரு சிம்போசியம் நடத்தப்பட்டு வருது. அந்த சிம்போசியத்துக்கு ஏர்ல் டபிள்யூ டேவி சிம்போசியம் அப்படின்னு ஏர்ல் டேவியோடைய பேர் சூட்டி இவரை கௌரவப்படுத்தினாங்க. இதுக்கப்புறமா 2008ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் ஹீமட்டாலஜி அவங்க தரப்பிலிருந்து லெஜண்ட் இன் ஹீமட்டாலஜியா, அதாவது இரத்தவியலில் ஒரு ஜாம்பவான் அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை 2008ஆம் ஆண்டு ஏர்ல் டேவிக்கு வந்து வழங்கினாங்க. இந்த நிலையில் 2010ஆம் ஆண்டு பிரிஸ்டல் மயர்ஸ் ஸ்கூப் இந்த நிறுவனம் தான் 1999 இவருக்கு அவார்டு வழங்கினாங்க. அந்த பிரிஸ்டல் மயர்ஸ் ஸ்கூப் தரப்பிலிருந்து ஸைமோஜெனடிக்ஸ் அப்படின்ற நிறுவனம் 2010ஆம் ஆண்டு வாங்கப்பட்டது. இது ஒரு பக்கம் இருக்க 2012ஆம் ஆண்டு ஏர்ல் டேவி வந்து முழுமையாக ஓய்வு பெறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அந்த பதவியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆகும்போது கிட்டத்தட்ட இவருக்கு வந்து 85 வயது இருந்தது. ஸோ இவருடைய 85 வயதில் ஏர்ல் டேவி வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் கூட ஏர்ல் டேவி வந்து தொடர்ச்சியாக ப்ரொஃபஸர் எமரட்டஸாகவே வந்து 2012க்கு பிறகும் கூட இருந்தாங்க. ப்ரொஃபஸர் எமரட்டஸ் அப்படின்னா ஏற்கனவே இவர் ஆற்றின பொறுப்பில் சும்மா ஒரு கௌரவத்தோடு பயணிக்கிற மாதிரி அந்த பொறுப்பில் ஏர்ல் டேவி வந்து அடுத்தும் நிறைய நாட்கள் வந்து அடிக்கடி யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனுடைய பயோகெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மாணவர்களை ரிவ்யூ பண்ணுறது, ஸோ அதிலெல்லாம் ஏர்ல் டேவி வந்து தொடர்ச்சியாக வந்து ஈடுபட்டு வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் வந்து படிப்படியாக உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. இதுக்கிடையில் 2019ஆம் ஆண்டு ஸைமோஜெனடிக்ஸ் அப்படின்ற நிறுவனமே வந்து பிரிஸ்டல் மயர்ஸ் ஸ்கூப்னால கைவிடப்பட்டு அது வந்து முழுமையாக வந்து இல்லாமல் போகுது. இதுக்கு அடுத்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு ஜூன் 6 அன்னைக்கு உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்பட்டு இவருடைய 92 வயதில் ஏர்ல் டேவி வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 2020 ஜூன் 6 அன்னைக்கு இவருடைய 92 வயதில் ஏர்ல் டேவி வந்து வயது முதிர்ச்சியின் காரணமாக இறந்து போயிடுறாங்க. ஏர்ல் டேவி இறந்து போயிட்டாலும் இவருடைய பேர்னால யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியாவுடைய சென்டர் ஃபார் பிளட் ரிசர்ச்சில் நடத்தப்படக்கூடிய ஏர்ல் டபிள்யூ டேவி சிம்போசியம் அது வந்து இன்னைக்கு வரைக்குமே நடத்தப்பட்டு வருது. மேலும் ஏர்ல் டேவினால் கண்டுபிடிக்கப்பட்ட கிளாட்டிங் ப்ராசஸ் அது வந்து மிகப்பெரிய அளவில் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இன்றைய காலகட்டத்தில் இந்த ரத்தம் உறையிறதுனால ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு உண்டான நிறைய மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடித்தளமிட்டது வந்து ஏர்ல் டேவி தான். இதனாலேயே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல மில்லியன் கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து காப்பாற்றப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை மருத்துவத்தில் கொடுத்த ஏர்ல் டேவி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.